ஹாய் ஆல்! வெல்கம் பேக் டு சந்துஸ் ஹோம். நம்ம வாரத்துக்கு ஒரு தடவ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அத வாங்கி 1 வாரம் ஃப்ரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும், ஒரு சில காய்கறிகள் அப்படிங்கிறது சீக்கிரமா அழுகி போயிரும். இல்ல அப்படின்னா முத்தி போயி, வேஸ்ட் ஆயி நெறைய வந்து நம்ம குப்பையில தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெறைய பேருக்கு இதுல என்ன ஒரு மிஸ்டேக்னா, எந்த காய எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எந்தெந்த காய்கள எப்படி பார்த்து வாங்குனோம்னா, ரொம்ப நாளைக்கு நம்மனால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முள்ளங்கிய நம்ம எப்ப வாங்குனாலுமே காம்பு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க. அது நல்ல பச்சை நிறத்துல இருக்கணும். கண்டிப்பா அது வாடி, வதங்கி, ஒடிஞ்சு வந்து போயிருக்க கூடாது. சில நேரங்கள்ல மூட்டைகள்ல இருந்து அப்படியே வர்றதுனால, சம்டைம்ஸ் அந்த காம்பு பகுதி வந்து ஒடிஞ்சிருக்கும். அது தப்பில்ல. பட் அதுல வந்துட்டு வாடல் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான காய்ன்னு அர்த்தம். அதே மாதிரி முள்ளங்கிய வந்து வாங்கும்போது, நல்ல காய் நீட்டமா இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதனுடைய தோல் வந்து ரொம்ப மென்மையா இருக்கு. லைட்டா உங்களுடைய நகத்துல கீறி பார்க்குறீங்க அப்படின்னா, அது அப்படியே உறிஞ்சு வர்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ரொம்பவே இலசா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா நீங்க காய்கறிகள பார்த்து வாங்கியிருக்கீங்க. இந்த உருளைக்கிழங்குல நம்ம அதிகமா வந்து தேடி எடுக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ரிஸ்க்கா இருக்கும். சில கிழங்குகள் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா வேகறதுக்கு ரொம்ப லேட் எடுத்துக்கும். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணும்போது மசிச்சோம் அப்படின்னா மசியவே மசியாது. அப்படியே கல்லு மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த உருளைக்கிழங்குகள நீங்க எப்ப வந்து வாங்குறதா இருந்தாலுமே, அதுல ஓட்டைகள் வந்து அதிகமா இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பா அதுல இந்த பச்சை கலர்ல இருக்கும் பாருங்க. கிரீன் கலர்ல இருக்கும். அதாவது ஒரு 80% வந்து எல்லோ கலர்ல தோல் இருந்தாலும், ஒரு 20% எங்காவது ஒரு சில இடங்கள்ல அப்படியே ஒரு பச்சை கலர்ல தடிமனா வந்து இருக்கும். அந்த மாதிரி இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. தோல் வந்து ரொம்பவே சுருங்கி வாடி இல்லாத மாதிரியும் வந்து பார்த்துக்கோங்க. லைட்டா உங்களுடைய நகத்துல கீறுனீங்க அப்படின்னா, அதனுடைய தோலுமே வர்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான கிழங்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த உருளைக்கிழங்குலயுமே வந்துட்டு இனிப்பு கிழங்குகளும் இருக்கு. நல்ல ஒரு தன்மை இருக்கக்கூடிய கிழங்குகளும் இருக்கு. ஸோ இதை எப்படி வந்து பார்த்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு பீர்க்கங்காய் எல்லாம் வாங்கும்போது, நல்ல கிரீன் கலர்ல இருக்கிற மாதிரி வந்து பார்த்து வாங்குங்க. நல்ல பச்சையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது நல்ல ஒரு பீர்க்கங்கா. காய் வந்து எப்பவுமே ஒரே சைஸ்ல வந்து இருக்கணும். அதாவது மேல இருந்து கீழ வரைக்கும் ஒரே மாதிரி நீட்டமா வந்து இருக்கணும். மேல வந்து ஒல்லியா இருக்கிறது, கீழ வேற மாரி இருக்கிறது, நடு பகுதியில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல உருண்டையா இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அந்த மாரிலாம் இல்லாம ஒரே சைஸ்ல இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கோங்க. பீர்க்கங்காயில வெள்ள கலர்ல எந்த விதமான புள்ளியுமே இல்லாம பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வறண்டு வந்து போயிருக்க கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப முத்தி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சதப்பு அதிகமா இல்லாம ரொம்பவே ட்ரையா நார் வந்து ரொம்ப தடிமனா வந்து முத்தி போயிருக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்பவே கடினமா இருக்கும். வேகவும் வேகாது சீக்கிரமா. இந்த பீர்க்கங்காய் எல்லாம் கடையல் பண்ணும்போது, அது அப்படியே நார் நாரா வர்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாங்காய், தேங்காய் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நெறைய பேர் வந்துட்டு அதில தட்டி பார்த்து வாங்குவாங்க. இந்த தர்பூசணி கூட அப்படிதான் வாங்குவாங்க. பட் அதில என்ன இருக்கு? ஏன் தட்டுறாங்க? அப்படிங்கிறது நெறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியவே செய்யாது இல்லையா? ஸோ மாங்காவ பொறுத்தவரைக்கும் இப்ப மாங்காய் சீசன் ரொம்பவே வர ஆரம்பிச்சுருச்சு. காய் வரத்தெல்லாம் நல்லா வந்து இருக்கு. இந்த கிளிமூக்கு காய் எல்லாமே வாங்குனோம் அப்படின்னு சொன்னா, ஊறுகாய், பச்சடி இதெல்லாமே செய்யறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும். அப்படி நீங்க செய்யறதுக்காக வாங்குனீங்க அப்படின்னா, காய லைட்டா 2 விரல வச்சு தட்டி வந்து பாருங்க. அதுல டக் டக்ன்னு ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வந்து வரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுல சதப்பு பகுதி வந்து அதிகமா இருக்கு. கொட்டை வந்து ரொம்பவே சின்னதா இருக்குன்னு அர்த்தம். அந்த சத்தம் வந்து வரல அப்படின்னு சொன்னா, அது வந்து சதப்பு பகுதி வந்து அதிகமா இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் அதனுடைய ரகசியமே. அதே மாதிரி தான் தர்பூசணிலயுமே தட்டும்போது அந்த சவுண்ட் வந்து டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். அண்ட் தேங்காய்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தட்டி பார்க்கறத விட நல்லா குலுக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா தண்ணி ஆடுது அப்படின்னா, அது நல்ல ஒரு காய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இனிமேல் எப்ப வந்து மாங்காய் வாங்குனாலுமே இந்த மாரி தட்டி பார்த்து சத்தம் வருதான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. கோஸ் வந்து வாங்கும்போது நெறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்டின்னா, காய் வந்து நல்லா பார்க்கறதுக்கு பெருசா இருக்கா? நம்ம வந்து விலை குடுத்து வாங்குறோம். நல்லா பெரிய காயா வாங்கணும்னு நெனச்சு வாங்குவாங்க. பட் அதுல வந்து நம்மளுக்கு எந்த யூசுமே வந்து கிடையாது. கோஸ் வந்து எப்படி வாங்கணும் அப்டின்னா, இலைகள் வந்து ரொம்பவே பச்சையா இருக்கிற மாதிரி வந்து பார்க்கணும். அதிகமா வெள்ள வந்து இருக்கவே கூடாது. மோஸ்ட்லி பச்சை கலர் இருந்து ரொம்ப எங்காவது மைல்டா ஒயிட் இருந்தா
இருந்தா ஓகே. பட் வெள்ள மட்டுமே இருக்கு அப்டின்னா, அது வந்து வாங்கக்கூடாது. சின்னதா இருந்தாலும் நல்ல வெயிட் இருக்கிற மாரி இருக்கணும். எப்ப நீங்க கோஸ் வாங்குனாலும் கண்ணுல பெருசா இருக்கிறத விட, கனமா இருக்கிறதுல தான் கோஸ் வந்து அதிகமா வந்து இருக்கும். அதே மாதிரி முருங்கக்கா வந்து நம்ம வாங்குனோம் அப்டின்னு சொன்னோம்னா, நம்ம அப்படியே நீட்டமா அந்த கீழ இருக்கிற கிரிஸ்பர்ல வந்து போட்டு வச்சுருவோம். அது வந்து வாடி சுருங்கி வந்து போயிரும். ஸோ சீக்கிரமா வந்து முருங்கக்கா அப்படிங்கிறது முத்திரும். இந்த முருங்கக்கா, அவரைக்கா, வெண்டைக்காய் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப நாளுக்கு வந்து நம்மளால ஸ்டோர் பண்ணி வந்து வைக்க முடியாது. அது வந்து சுருங்கி முத்தி வந்து போறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முருங்கைக்காய இந்த மாரி வாங்கிட்டு வந்த உடனே ஒரு கவர்ல 2ஆ 3ஆ கட் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த மாரி குட்டி குட்டி பீஸஸா வந்து கட் பண்ணி ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, 1 வீக் வரைக்குமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும். முத்தி வந்து உங்களுக்கு வந்து போகாது. ஸோ அதே மாதிரி நீங்க வாங்கிட்டு வந்ததுமே அவரைக்காய்களையுமே தனியா, பிஞ்சு தனியா, கொஞ்சம் முத்தி இருக்கிற மாரி கொஞ்சம் பெரிய பீசஸ் எல்லாமே தனியா எடுத்து செப்பரேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, பெரிய காய்கறிகள் முத்தி இருந்தா கூட நம்ம கட் பண்ணி வந்து நம்ம சீக்கிரமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருக்கிற கொட்டைகள வந்து தனியா எடுத்து உதுத்திக்கலாம். லேசா இருக்கக்கூடிய விஷயங்கள ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு முடியும். 2ம் ஒரே இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, சீக்கிரமா முத்தி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏதாவது ஒண்ணு அழுகி இருந்தா கூட மத்த பொருளும் சேர்த்து வந்து வீணாயிரும். இனிமேல் அவரைக்கா வாங்கும்போது இந்த மாதிரி எலசு தனியா, கொஞ்சம் பெரிய சைஸ்ல முத்தி போய் இருக்கிற மாரி இருக்கிறத தனியா செப்பரேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு வந்து பாருங்க. கேரட், பீட்ரூட் இதெல்லாம் வந்து வாங்கும்போது நல்லா வெயிட்டா இருக்கிற மாதிரி வந்து பார்த்து வாங்குங்க. அதுதான் புதுசு. ரொம்பவே லேசா வெயிட் கம்மியா வந்து இருக்கு, சுருங்கி இருக்கு அப்டின்னா, அது ரொம்ப நாள் ஆயிருக்குன்னு அர்த்தம். சில நேரங்கள் பீட்ரூட் வந்து இப்ப வாங்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா கல்லு மாதிரி நல்லா வெயிட்டா வந்து இருக்கும். பட் நெறைய பேர் வந்து என்னன்னா, இது ரொம்ப ஹார்டா இருக்கேன்னு சொல்லி வாங்காம வந்து வந்துருவோம். வெயில்ல வந்து நெறையா வச்சிருக்காங்க. சந்தையில ரொம்ப நாள் வெயில்ல வந்து இருக்கு அப்டின்னா, அந்த பீட்ரூட், கேரட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வதங்கி கொல கொலன்னு ஆயிரும். அதெல்லாம் வந்து ரொம்ப பழசு அப்டின்னு அர்த்தம். ஸோ கோஸா இருக்கட்டும், கேரட்டா இருக்கட்டும், பீட்ரூட்டா இருக்கட்டும், இதெல்லாம் வாங்கும்போது நல்ல வெயிட்டா இருக்கிற மாதிரி வந்து பார்த்து வாங்குறது அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்க அந்த மாதிரி பீட்ரூட் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா கூட எதுவுமே வந்து ஆகாது. ஸோ இனிமேல் வாங்கும்போது நல்ல வெயிட்டா, கடினமா இருக்கிற மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. லேசா இருந்துச்சு அப்படின்னா, அது ரொம்ப நாள் ஆனதுன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமா வந்துட்டு காய்கறிகள் எல்லாம் வாங்கும்போது சந்தையில போய் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, அந்த காய்கறிகள் சீக்கிரமா வாடி போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி நெனச்ச சாக்கோ இல்லைன்னா தண்ணியில நெனச்சோ வந்து பதப்படுத்தி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ சம்மருக்கு கண்டிப்பா அவங்க அப்படி புரொடெக்ட் பண்ணா மட்டும் தான் ஈவினிங் வரைக்கும் சேல் பண்ண முடியும். கரெக்ட் தான். பட் நம்ம வந்து வாங்கும்போது அந்த மாரி ரொம்ப ஈரப்பதம் இருக்கிற மாதிரியான காய்கறிகள், கீரைகள் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அதுல இருக்கிற ஈரப்பதத்தினால சீக்கிரமா வந்து அழுகி போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க அதே ஈரப்பதத்தோட கொண்டு வந்து அப்படியே கவர்லயோ இல்லைன்னா பாக்ஸ்லயோ போட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமா வந்து அழுகிரும். ரொம்ப நாள் வந்து நம்மனால ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து முடியாது. ஸோ இனிமேல் நீங்க வந்து வார சந்தையிலேயாகட்டும், கடையிலேயாகட்டும் வந்துட்டு காய்கறிகள் எல்லாமே வாங்கும்போது ஈரப்பதம் இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. உங்க ஏரியால எப்போ ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வந்து கிடைக்குமோ அந்த டைம் வந்து பார்த்து வாங்குங்க. கீரைகள் எல்லாமே வாங்குறீங்க அப்படின்னா, கொத்தமல்லி, புதினா ஆகட்டும், கீரை வகைகள் எதுவா இருந்தாலும் வாங்கும்போது நல்ல பிரைட்டா கிரீன் கலர்ல இருக்கிற மாதிரி ரொம்ப வாடாம நல்லா தளன்னு இருக்கிற கீரைகள வந்து பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் வரைக்கும் உங்கனால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் முடியும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் உங்களுக்கு கீரைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கீரைகளை எப்போ வாங்குனதுமே உடனே அப்பவே அத சுத்தப்படுத்தி ஒரு கவர்ல வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அப்புறமா சுத்தப்படுத்திக்கலாம்னு சொல்லி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜ்ல தண்ணி விடும்போது சீக்கிரமா வந்து அழுகி வந்து போயிரும். பூக்கள ரொம்ப நாள் வரைக்கும் வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு நெறைய வந்து டிப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல ஒரு டிப்ஸ உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இனிமேல் வந்துட்டு நீங்க டிஃபன் பாக்ஸ்ல, சில்வர் பாக்ஸ்ல போட்டு வந்து பூவ ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு வாழை இலைய வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் சைஸுக்கு வந்து கரெக்ட்டா கட் பண்ணிட்டு, அதுல வந்து அடியில வந்து போட்டுருங்க. அதுக்கு மேல வந்துட்டு நீங்க பூவ கட்டி வச்சிருக்கிறதா இருக்கட்டும், உதிரியா இருக்கட்டும் போட்டுட்டு, அதுக்கு மேல மறுபடியும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இலைய வந்து போட்டு, அந்த பாக்ஸ வந்து க்ளோஸ் பண்ணி நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 10 நாள் ஆனாலுமே பூ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும். அப்ப கட்ன மாதிரியே நீங்க வந்து எடுத்து வந்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் ஆகுறதுக்கு இந்த மாதிரி வாழை இலைய வந்து டிஃபன் பாக்ஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்துட்டு தூரிகாவுடைய பர்த்டேக்கு 1 வீக் எக்ஸாக்ட்டா 1 வீக்குக்கு முன்னாடியே பூ வந்து வாங்கிட்டேன். ஸோ புதன்கிழமை சந்தையில நைட்டு வாங்கிட்டு வந்ததுமே கட்டி இந்த மாதிரி இதுல எடுத்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வெட்னஸ்டே தான் வந்துட்டு தூரிகாவுடைய பர்த்டே. அன்னத்தன்னைக்கு ஈவினிங் வாங்கிட்டு வந்தா நைட்டு வந்து கட்
கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் முன்னாடியே வந்து வாங்கிட்டேன். பட் அடுத்த நாள் ஈவினிங் வைக்கும்போது எனக்கு அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா வந்து பூ வந்து இருந்தது. ஸோ இந்த டிப்ப மறக்காம உங்களுடைய வீட்ல வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. எல்லா காய்கறிகளையுமே பூ, கீரை வகைகள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து நம்ம வாங்கியாச்சு. ஓகே. அத வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ்ல அடிக்கடி ஐஸ் கட்டிகள் வந்து ரொம்பவே கட்டியாயி வந்து ஃப்ரீசர்ல வந்து இருக்கும். அதுவும் இப்ப சம்மர் டைம்க்கு வந்துட்டு நம்ம ஹெவி கூலிங்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, சீக்கிரமாவே வந்துட்டு ஐஸ் கட்டி வந்து ஃபார்ம் ஆயிரும். இத வந்து அவாய்ட் பண்றதுக்கு ஒரு குட்டி பிளாஸ்டிக் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, அதுல கொஞ்சம் கல்லுப்பு வந்து கலந்து ஃப்ரீசர்ல வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த கட்டி சேர்றது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஸோ சீக்கிரமா அந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சு உருகி வந்து வந்துரும். கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு இந்த டிப்ப யூஸ் பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிசல்ட்ட மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல வந்து பார்க்கலாம். பாய்.